செய்வார். சோதித்த உடனே அவர் இன்றைக்கி நான் ஒரு பக்கம் போகக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, ஊழியத்து போகக்கூடாது, விசுவாசமாக இல்லாமல் நம்ம இஷ்டப்படி போடணும், எதையுமே அவர் நினைக்கல. அவர் என்ன செய்தாரான்னு பாருங்கள். 2வது வசனத்தில் அந்த சோதனை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி படிக்கும்போது, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையிலே ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இது ஒரு கடினமான சோதனையா, லகுவான சோதனையா? இருக்கிறதுலே கடினமான சோதனை இது ஒன்று. ஆனாலும் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இந்த சோதனையை நம்ம தாங்கிக் கொள்வோமானால், இதை கடந்து வருவதற்கு ஆண்டுடைய உதவியை தேடுவோமானால், அவருடைய பிற்காலங்கள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்.